ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு டின்னர் vlog தான். இன்னைக்கு நான் சப்பாத்தி சுட்டு பன்னீர் கிரேவி செய்யலான்னு இருக்கேன். பன்னீரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல. சரி பன்னீர் நம்மளே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த 1 லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அந்த கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் சேர்த்துக்கலாம். வீட்டில் வினிகர் இருந்ததுனால அந்த குக்கிங் வினிகர் இருக்கும்ல, அதுவே ஒரு 2 மூடி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே அந்த பால் திரி திரியாக எல்லாமே தனியாக தண்ணி தனியாக அந்த பன்னீர் தனியாக வந்துடும். பன்னீர் நல்லா திரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு அது மேலே ஒரு க்ளீனான கிளாத் வச்சுட்டு நான் வெடிக்கட்டி வச்சுக்கிறேன் வெடிக்கட்டு அந்த தண்ணிலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே எதுனா வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சாலே நம்மளுக்கு பன்னீர் நல்லா சாஃப்ட்டாக வந்துடும். சில பேர் இந்த பன்னீரை ஃபில்டர் பண்ணும்போதே 2, 3 வாட்டி வாஷ் பண்ணுவாங்க. நான் எதுவும் வாஷ் பண்ணல. ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றினா தான் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி வைக்கணும். நம்ம வினிகர் சேர்த்ததுனால நான் வாஷ் பண்ணலை. ஒரு வெயிட்டை வச்சு நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஓரம். பன்னீர் ரெடியாக கேப்லேயே அப்படியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிலாம் சொல்லிட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நமக்கு சப்பாத்தி உருட்டி சுட்டுட்டா கரெக்டாக இருக்கும். அதனால தான் அப்படியே குழம்புக்கு தேவையான வெங்காயம், கேப்சிகம்மு ஃபஸ்ட்டு க்யூப்ஸாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் நான். இதுதான் நம்ம குழம்புக்கு தேவை. அப்படியே பன்னீரும் எடுத்து பார்த்தேன். அதுவும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. நல்லா சாஃப்ட்டாக இருந்தது. அது ஃபஸ்ட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 லிட்டர் பாலில் இவ்வளோ தான் வந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. நம்ம கட் பண்ணி வச்சோம்ல ஃபஸ்ட்டே அந்த வெங்காயம், கேப்சிகம்மு அப்புறம் இந்த பன்னீர் இது 3த்தையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம மசாலா தடவி வச்சோம்ல, அந்த பன்னீர், வெங்காயம், கேப்சிகம் அது எல்லாமே கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த மிளகாத்தூள் வாசம்லாம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, அப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கின்னு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல, அந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன உடனே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போன பிறகு இப்போ இதில் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்குள்ளே சப்பாத்தியும் உருட்டி வச்சுட்டாங்க வீட்டில். சரி நான் அதை அப்படியே சைட் பை சைட் சுட்டுலான்னு சொல்லிட்டு, இப்போ சுட்டா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் அப்படியே சுட ஆரம்பிச்சிட்டேன் நான். எங்கள் வீட்டில் சப்பாத்தி சுடும்போது நாங்கள் எண்ணெய் ஊற்ற மாட்டோம். அப்படியே தான் 2 சைடும் ஹீட் பண்ணிவிட்டு வெந்த பிறகு அப்படியே எடுத்துருவோம். எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டோம். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே இப்போ அதெல்லாம் மசாலா சேர்த்துக்கணும். நான் என்னென்னலாம் சேர்த்தேன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உப்பும் அப்படியே சேர்த்துக்கினேன் நான். உப்பு லைட்டாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பன்னீரில் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் நான் லைட்டாக தான் தேவையான அளவு தான் சேர்த்துக்கினேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், கேப்சிகம்லாம் அதெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் டொமேட்டோ சாஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட விட்டுக்கலாம். நான் வீட்டில் வச்சுருந்தேன். சரி அதனால் சொல்லிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே ஸ்டவ் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுட்டு நம்ம விட்டுடலாம். அப்போ விட்டால் நமக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். பன்னீர் கிரேவி ஒன் டைம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசைக்குள்ளே வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.